503 ரன் அடிச்சுட்டு ஃபாலோ ஆன் கொடுத்தப்ப இந்தியா அசால்ட்டா ஜெயிச்சுன்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா 5வது நாள் முடியும் போது கடைசி நேரத்துல கை குலுக்கிட்டு இந்தியா ஓடுவாங்கன்னு யாராச்சும் எதிர்பார்த்திருப்பாங்களா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இந்த டயலாக் இந்த சிச்சுவேஷன்ல 100% ஸ்ரீலங்காவுக்கு அப்படியே பொருந்தும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எதிரி நம்மளை அடிச்சு வீழ்த்துறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. விழுந்த இடத்துல எழுந்து நின்னு ஃபாலோ ஆன் கொடுத்தான்ல, அவங்கிட்டவே 429 ரன் அடிச்சுட்டு இப்ப தொட்டு பாருடான்னு டிக்ளேர் பண்ணாம பாரு. இதுதான் கம்பேக். டோட்டலா ஸ்ரீலங்கா இந்தியா அடிச்ச புயல்ல இருந்து தப்பிக்கல, ஸ்ரீலங்காவே புயலா மாறி இந்தியாவை எதிர்த்து நின்னுட்டாங்க. ஷோனல் தினுஷாவா இல்ல சங்ககராவா? இந்த டவுட் மட்டும்தான். 4 இன்னிங்ஸ்ல அந்த ஆளு மட்டும் 84 ரன்னு, 100 ரன்னு, 103 ரன்னு, 133 ரன்னு ஏறு வரிசையில் அடிச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாம சங்ககரா கிட்ட என்ன மாதிரியான திறமையெல்லாம் இருந்துச்சோ அந்த அணுகுமுறை நிதானமா இருக்கும், நுணுக்கமா இருக்கும். இன்னொரு பக்கம் கிளாசிக்கான ஆட்டமும் இருக்கும், கன்சிஸ்டன்சியான ரன்னும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அத்தனை ஆட்டமும் இந்த ஆளுகிட்டையும் பிரதிபலிக்கிறதுனால எல்லாருமே இவரு அடுத்த சங்ககரான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பதிய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பத்தாததுக்கு நம்மளோட இடத்துல ராஜீவ் சுக்லா, பிசிசிஐனுடைய துணைத் தலைவர், பாக்குறதுக்கு சச்சின் ஆடுற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு போஸ்டர் வேற போட்டு இருக்கிறாரு. என்னதான் நாம பெரிய பெரிய பிளான போட்டாலும், பெரிய பெரிய போலரை இறக்குனாலும் தினுஷா கிட்ட இருந்தது ஒத்த நம்பிக்கை, பத்தாததுக்கு துணிச்சல். இந்த ரெண்டும் சேர்ந்து இந்தியாவோட மொத்த அமைப்பையும் காலி பண்ணிடுச்சு. மொத்தத்துல தினுஷா ரிமெம்பர் த நேம்னு இந்தியாவுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இந்த டெஸ்ட் மேட்ச் மூலமா. முதல் டெஸ்ட் போட்டியில இந்தியா தான் ஜெயிச்சது. உடனே எல்லாருமே என்ன சொன்னோம்? WTC அந்த ஃபைனலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இப்ப பிரகாசமா இருக்கு, தொடர்ச்சியா ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா நமக்கான வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்கும் தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். முதல் டெஸ்ட் போட்டியை ஜெயிச்சதுமே வார்த்தைகளை அள்ளி வீசி விட்டோம். ஆனா 2வது டெஸ்ட் போட்டி SSC கிரவுண்ட்ல தான் நடந்துச்சு. இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணது இந்தியா தான். தயங்காம பேட்டிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க. அந்த பேட்டிங் எடுத்ததுக்கு ஏத்த மாதிரி சம்பவம் செஞ்சாங்க. அதாவது 2 நாள் முடியறதுக்குள்ளார 503 ரன் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அந்த 503 ரன்னை 37 ரன்னை ஜெய்ஸ்வாலும் ராகுலும் சேர்ந்து அடிச்சிருந்தாங்க. அப்பதான் முதல் விக்கெட்டை விழுது. ஆனா ஜெய்ஸ்வால் 45 ரன் அடிச்சிருந்தாரு. இந்த இடத்துல KL ராகுல் 18 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. இவங்க 2 பேருமே ஓப்பனிங்ல இந்த ஏசிய கண்ட்ரில சொதப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா வெளிநாடுன்னு வந்துட்டா இவங்க வேற மாதிரி சம்பவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்த தேவ்தத் படிக்கல், அவருக்கு தான் இந்த டெஸ்ட் போட்டி சாதகமாவே அமைஞ்சிருக்கு. சாய் சுதர்சன் காயம்னு வெளியே போனாரு. அந்த இடத்துல பட்டா போட்டு படிக்கல் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டாரு. இந்த டெஸ்ட் போட்டியிலும் பத்தாததுக்கு 117 ரன், 193 பால்ல 12 பவுண்டரி அடிச்சு ஒரு செகண்ட் சதத்தை பதிவு பண்ணி அழகா 3rd பிளேஸ் எனக்கு மட்டும் தான் சொல்லிட்டு சீல் பண்ணிருக்கிறாரு. அடுத்ததா கேப்டன் கில்லு. அதுக்கு முன்னாடிலாம் ஏசியா கண்ட்ரில மட்டும்தான் இவர் சதம் அடிப்பாரு, ரன் அடிப்பாருன்னு இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் இவர் சேனா கண்ட்ரில மட்டும்தான் சதம் அடிப்பாருன்ற பேர் வந்திருக்குது. இந்த இடத்துல 50 ரன்ல அவுட் ஆயிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ரிஷப் பண்ட் 63, இன்னொரு பக்கம் ஜடேஜா 45. இதோட முடிஞ்சு போச்சோன்னா த்ருவ் ஜுரல் ஜடேஜாவுக்கு அடுத்து இறங்கி இந்த இடத்துல 177 பால்ல 115 ரன் அடிச்சிருக்கிறாரு. 9 4 2 6 மாஸ் காட்டியிருக்கிறாரு. இந்த கொண்டாட்டத்தின் போது, அதாவது அவர் செஞ்சுரி அடிச்சு செலிப்ரேட் பண்ணார்ல, அந்த நேரத்துல சிராஜ் தான் அதிகமா செலிப்ரேட் பண்ணிருக்கிறாரு. இந்த இடத்துல சதம் அடிச்ச த்ருவ் ஜுரலை விட சிராஜ் தான் அதிகமான பேரையே வாங்கிட்டு போயிருக்கிறாரு. ஆக மொத்தம் இந்தியா 138 ஓவரை விளையாடி 9 விக்கெட்டை இழந்து 503 ரன் அடிச்சு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. கரெக்டா 2வது நாள் முடியும் போது பார்த்து தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஒரு 4-5 ஓவர் போடுறாங்கன்னா கண்டிப்பா 2 விக்கெட் 1 விக்கெட் கிடைக்கும். நைட் வாட்ச்மேன் வர வருவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில லஹீர் உதாரா 6 பால் விளையாடி 1 ரன்ல ஜெய்ஸ்வால் கிட்ட அழகா கேட்ச் கொடுத்துட்டு பெவிலியன் போயிட்டாரு. அடுத்ததான் நைட் வாட்ச்மேனா ஜெய்சூர்யா வந்தாரு. அவரும் அந்த இடத்துல விக்கெட் ஆகிட்டு 8 ரன்னுக்கு 2 விக்கெட்டை அந்த நாள் முடியறதுக்குள்ளாரவே இழந்துட்டாங்க. இப்படி போற சிச்சுவேஷன்ல அடுத்த நாள் அசால்ட்டா அவுட் ஆகிட்டு ஃபாலோ ஆன் வாங்கிட்டு மறுபடியும் திரும்ப ஆடி ஒரு டார்கெட்டை கொடுப்பாங்க. அப்படி இல்லையா அந்த டார்கெட்டையே அடிக்க முடியாம ஆல் அவுட் ஆகி நாம தான் வின் பண்ணுவோம் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அடுத்த நாள் நடந்ததே வேற. சூரிய பண்டாரா 80 ரன் அடிக்கிறாரு. இன்னொரு பக்கமா தினுஷா 103 ரன் அடிக்கிறாரு. இந்த 2 பேர் மட்டும் தான் அதிகமான ரன்னையே அடிச்சிருக்காங்க. விக்கெட் பலன்னு விழுந்தாலும் இந்த இடத்துல 2 பேர் தாங்கி பிடிச்சதுனாலதான் 290 ரன்னுக்கு வரைக்கும் போச்சு. ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த இடத்துல ஃபாலோ ஆன் கொடுத்துட்டாங்க இந்தியா. ஃபாலோ ஆன் கொடுத்த உடனே நம்ம என்ன நினைச்சிருப்போம்? மறுபடியும் 290 அடிச்சுட்டு ஒரு 100 ரன் டார்கெட் வந்துச்சுன்னா நம்ம அசால்ட்டா ஒரு செஷன்ல கூட அடிச்சு முடிச்சிடலாம். அந்த நம்பிக்கையில மட்டும்தான் ஃபாலோ ஆன் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா 290க்கே ஆல் அவுட் ஆயிட்டானுங்களே, இவனுங்க எங்க இருந்து அடிக்க போறானுங்க? அந்த ஒரு திமிர்ல தான் இந்த இடத்துல சுப்மன் கில்லும் ஃபாலோ ஆன் கொடுத்துட்டாரு. 213 ரன் லீட்ல இருந்ததுனால இந்தியாவுக்கு செம கான்பிடென்ட். கண்டிப்பா இவங்களால அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சுப்மன் கில்லும் கம்பீரும் இந்த முடிவுக்கே வந்தாங்க. ஆனா அந்த இடத்துல தான் தினுஷா ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அவரோட மனநிலை வேற மாதிரி இருந்தது. சங்ககாரா எப்படி இருப்பாரோ அதே மாதிரியான ஆட்டத்தை மட்டும் தான் ஆடி இருக்கிறாரு. இப்போ ஸ்ரீலங்கா முழுக்க
இந்த இடத்துல சீரிஸை இழந்திருந்தாலும் ஒரு கொண்டாட்டம் என்னன்னா, சங்ககாரா மாதிரியான ஒரு ஆளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், களத்துல போராடக்கூடிய ஒரு வீரரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சிங்கம் கால் பதிச்சதுன்னா அந்த இடத்துல யாரா இருந்தாலும் முன்னாடி வரவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கால் பதிச்ச மாதிரி விக்கெட்டே விடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையில மட்டும்தான் ஷோனல் தினுஷா ஆடிக்கிட்டு இருந்ததுனால இந்த இடத்துல இந்திய பிளேயர்கள், தரம் வாய்ந்த பிளேயர்கள் தான், மானவ் சுதர், பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் எல்லாருமே ட்ரை பண்றாங்க, ஜடேஜா உட்பட ட்ரை பண்றாங்க. ஆனா விக்கெட்டை எடுக்க முடியல. இவரு இந்த பவுலர்களுக்கு எல்லாம் டெஸ்ட் வச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா கடைசி வரைக்கும் இப்போ ஒரு மேட்ச்ல ஒருத்தன் 100 அடிக்கிறானா அடுத்த மேட்ச்ல அவனுக்கு பிளானை போட்டு அழகா தூக்குவாங்க. ஆனா இந்த இடத்துல யாருமே அந்த பிளானையே போடல. ஏறு வரிசையில கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆள் அதிகமா அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 84 ரன் அடிச்சாரு. கடைசி அதாவது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இரண்டாவது இன்னிங்ஸ்ல 133 ரன் அடிச்சுட்டு நாட் அவுட் பேட்ஸ்மேனா டிக்ளேர் பண்ணிருக்காரு. 216 ரன் டார்கெட்டா வச்சு 5வது நாள் முடிகிற நேரத்துல டிக்ளேர் பண்ணிட்டு கைகுலுக்க வச்சிருக்காரு. இந்த சம்பவம் சாதாரணமா நடக்கல. 6 விக்கெட் 4வது நாள் முடியும் போதே ஸ்ரீலங்காவுக்கு விழுந்து போயிடுச்சு. என்னடா 4 விக்கெட் தானே இருக்குது, கடைசி நேரத்துல பவுலர் தான் இருப்பான், அவன் அசால்ட்டா விக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லாருமே காலையில 5வது நாள் பார்த்திருப்பாங்க. ஆனா 5வது நாள் முழுக்க முழுக்க விக்கெட்டே விடல. இது எவ்வளவு பெரிய கம்பேக் தெரியுமா? சத்தியமா சொல்றேன், யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. 4 விக்கெட்ல நம்ம தினுஷாவை எடுக்கலனா கூட பரவாயில்ல, ஆப்போசிட்ல இருக்கிற நான் ஸ்ட்ரைக்ல பவுலர்ஸ் விளையாடுவாங்கல்ல, அவங்கள மட்டும் எடுத்திருந்தாலே நம்ம அழகா வின் பண்ணிட்டு வெளியே போயிருக்கலாம். மழை பெய்யற மாதிரி ஈரப்பதம் வேற அதிகமா இருந்ததுனால கண்டிப்பா இந்த இடத்துல மழை பெஞ்சு மேட்ச் தடபடும் சொல்லிட்டு ஒரு பிளானும் இருந்தது. அதே மாதிரி ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதுனால ஸ்பின்னருக்கு பயங்கரமா எடுபடும் இந்த சிச்சுவேஷன் இருந்தது. மானவ் சுதர், ஜடேஜா, இன்னொரு பக்கம் சரண் ஜெயன், இவங்க 3 பேர் மட்டும்தான் அதிகமான ஓவரையும் இந்த 5வது நாள்ல வீசி இருக்கிறாங்க. சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் குறைவான ஓவர்களை தான் வீசி இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுத்தமா விக்கெட்டே கிடைக்க போறதுல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. விக்கெட் எடுத்தா இவங்க தான் எடுக்கணும், 4 விக்கெட் தான் எடுக்கணும். அதுலயும் நம்ம தினுஷாவை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, நான் சைக்கிள் இருக்கிற பவுலர்களை மட்டும் தான் எடுக்கணும். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்கள விக்கெட் எடுக்க முடியல. அவங்களும் போராடி இருக்கிறாங்க. 4வது நாள் முடியும் பொழுது சூரிய பண்டாரா, கமிந்து மெண்டிஸ் 2 பேரும் 170 பால்ல 115 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு இடைஞ்சலா இருந்தாங்க. அடுத்த நாள் அதாவது 5வது நாள்ல நுவந்தா, இன்னொரு பக்கம் ஷோனல் தினுஷா 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. கிட்டத்தட்ட 242 பால்ல 112 ரன். இதுல நுவந்தா மட்டும் 46 ரன், இன்னொரு பக்கம் ஷோனல் தினுஷா 133 ரன் நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்திருக்காரு. பெர்னாண்டோ கடைசியில நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்து 429 ரன் அடிச்சுட்டு 216 ரன் டார்கெட்டா வச்சுட்டு டிக்ளேர் பண்ணிட்டு நீங்க ஆடுங்கன்னு சொல்லி இருக்காங்க. இந்த இடத்துல இந்தியா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் பெருந்தன்மையா கை குலுக்கிட்டு மேட்சை டிரா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. WTC ஃபைனல் போறதுக்கான சிச்சுவேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் சதவீதமா ஒவ்வொரு மேட்சா ஆடும்போது குறைஞ்சுக்கிட்டே வருது. நாம இந்த 2 போட்டியிலுமே ஜெயிச்சிருந்தா ஒரு வாய்ப்பு 100% கிட்ட இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒருத்தரை சார்ந்து இருக்கிற மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. சேனா நாட்டுல போயிட்டு பங்களாதேஷ்காரன் ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிட்டு வரான். இந்த இடத்துல நம்மள ஸ்ரீலங்காக்காரன் ஒரு மேட்ச்ல டிரா பண்ணிட்டு WTC ஃபைனல் போறதுக்கான சிச்சுவேஷனே குறைச்சிட்டானுங்க. இப்ப இருக்கக்கூடிய மேட்சை பார்த்தா அதுவும் பயமா தான் இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா கூட மேட்ச் இருக்கு, இன்னொரு பக்கமா தரமா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பங்களாதேஷ், அவங்க கூடவும் மேட்ச் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த 2 போட்டியிலுமே இந்தியா தொடர்ச்சியா வின் பண்ணி WTC ஃபைனலுக்கு போவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.